ஹலோ சுட்டீஸ், ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தார். அவரோட பெயர் ரவி. அவரோட மனைவி பெயர் உமா. அவங்களுக்கு ஒரு குட்டி பையன் இருந்தான். அவனோட பேர் அர்ஜுன். அவனுக்கு 5 வயசு ஆகுது. அவன் பார்க்கறதுக்கே ரொம்ப சுட்டியாகவும் அழகாகவும் இருந்தான். அவருக்குன்னு கொஞ்சம் நிலம், கொஞ்சம் கோழி, ஆடு, பசு எல்லாம் இருந்தது. அர்ஜுன் செல்லமாக ஒரு ஆட்டுக்குட்டியும் வளர்த்துட்டு இருந்தான். ஒரு நாள் அர்ஜுன் அவங்க அம்மா கூட பக்கத்து ஊரில் இருக்கிற சந்தைக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு இருந்தான். வர வழியில ஒரு கொடியில பூசணிக்காய் காய்ச்சிருந்தது. அது பார்க்க அழகா இருந்தது. அர்ஜுனுக்கு இதை பார்த்ததும் ஆசை வந்துருச்சு. அவன் அவங்க அம்மா கிட்ட சொன்னான், அம்மா அம்மா இந்த பூசணிக்காயை பறிச்சுட்டு போலான்னு. உமாவும் அந்த காயை பறிக்க போனான். காய் பறிச்சதும் உமா கையை விட்டு காய் உருண்டு ஓடிட்டே இருந்தது. அதை பிடிக்கவே முடியல. சரி போகட்டும்னு விட்டுட்டு உமா அர்ஜுனை கூட்டிட்டு கிளம்பிட்டா வீட்டுக்கு. அர்ஜுன் அவங்க அம்மாவோட கையை பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது திரும்பி பூசணிக்காயை பார்த்தான். அம்மா அம்மா அங்க பாருமா, அந்த பூசணிக்காய் நேரம் நம்ம பார்த்து உருண்டு வந்துட்டு இருக்குன்னு சொன்னான். உடனே உமா திரும்பி பார்த்தா. பூசணிக்காய் அவங்கள பார்த்து உருண்டு வந்துட்டு இருந்துச்சு. சரி பூசணிக்காயை எடுக்கலான்னு உமா கிட்ட போனா அதுவும் அவள் கைக்கு சிக்காம அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. உமாவுக்கு ஆச்சரியமா இருந்தது. இது ஏதோ மந்திர பூசணிக்காய் போல இருக்குன்னு நினைச்சிட்டு அர்ஜுனை தூக்கிட்டு வீட்டுக்கு வேகமா ஓடி போனா. அந்த பூசணிக்காயும் உருண்டு அவங்க பின்னாடியே ஓடிச்சு. அர்ஜுன் ஓடி வந்து ரவி கிட்ட ஓடி போய், அப்பா நான் உனக்கு ஒரு அதிசயத்தை காட்டுறேன் பாக்குறியா அப்படின்னா. பூசணிக்காய் கிட்ட போனா அது அவன்கிட்ட வந்துச்சு. அர்ஜுன் திரும்பவும் அதை விட்டு தூரமா போய் நின்னான். பூசணிக்காய் மறுபடியும் அர்ஜுன் கிட்டயே போயிருச்சு. ரவி இந்த விசித்திரமான பூசணிக்காயை பார்த்து பயந்துட்டாரு. அந்த பூசணிக்காயை பத்தி அவருக்கு ஏற்கனவே தெரியும். அது ஒரு மாமிசம் சாப்பிடும் பூசணிக்காய். அது ரொம்ப ஆபத்தானதும் கூட. முக்கியமா சின்ன பிள்ளைகள் அதை பிடிச்சி சாப்பிடுன்னு கேள்விப்பட்டிருக்கிறாரு. பூசணிக்காய் பசிக்குது பசிக்குது, உன்னை நான் சாப்பிட போறேன்னு சொல்லி அர்ஜுன் கிட்ட உருண்டு ஓடி வந்துச்சு. அது அர்ஜுன் காலை கடிக்க போச்சு. இந்த விஷயம் தெரிஞ்ச அர்ஜுனோட அப்பா அர்ஜுன் ஓடி போயிருன்னு சொன்னாரு. அர்ஜுனும் ஓடுனா. பின்னாடியே பூசணிக்காயும் போச்சு. ரவி உடனே அர்ஜுனை பார்த்து, நீ கோழிகள் இருக்கிற இடத்துக்கு ஓடிப்போன்னு சொன்னாரு. அர்ஜுன் கோழி கிட்ட போனான். இருக்கிற கோழி எல்லாம் பூசணிக்காய் சாப்பிட்டுருச்சு. திரும்பவும் அர்ஜுனை பூசணிக்காய் துரத்துச்சு. நான் உன்னை சாப்பிட போறேன், பசிக்குது பசிக்குது அப்படின்ச்சு. உடனே ரவி என்னன்னார், அர்ஜுன் நீ ஆடுகள் இருக்கிற பக்கம் போ அப்படின்னாரு. அர்ஜுன் ஆட்டு மந்தைகளுக்குள்ள போனான். அங்க இருக்கிற ஆட்டை எல்லாம் பூசணிக்காய் சாப்பிட்டுருச்சு. அப்பவும் பூசணிக்காய்க்கு வயிறு நிரம்பல. திரும்பவும் அர்ஜுனை துரத்த ஆரம்பிச்சது. ரவி என்னன்னாரு, அர்ஜுன் நீ மாடெல்லாம் இருக்கிற பக்கம் ஓடிப்போன்னு சொன்னாரு. அர்ஜுன் மாட்டு கொட்டாய்க்குள்ள ஓடுனான். அங்க பின்னாடியே பூசணிக்காய் போய் அங்கிருந்த மாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுருச்சு. அப்பவும் அதுக்கு பசி அடங்கல. எனக்கு பசிக்குது பசிக்குதுன்னு பூசணிக்காய் சொல்லிட்டே அர்ஜுனை சேஸ் பண்ணுச்சு. அர்ஜுன் ரொம்ப பயந்து போய் அவங்க அப்பா கிட்ட ஓடி வந்து அழுதான். இவன் அழுகிறத பார்த்துட்டு இருந்த அந்த அர்ஜுனோட ஆட்டுக்குட்டி ஓடி வந்து பூசணிக்காய அதனோட கொம்புல தூக்கி மேல தூக்கி போட்டுருச்சு. கீழே வந்த பூசணிக்காய் 2 துண்டா உடைஞ்சிருச்சு. அந்த உடைஞ்ச பூசணிக்காய உமா எடுத்து தீயில போட்டுட்டா. பூசணிக்காய் செத்து போனதுக்கு அப்புறம் அர்ஜுனோட ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமாகிட்டாங்க.